ஷாலோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே அதன் பொக்கிஷம். ஏசாயா 33:6. கர்த்தருக்கு பயப்படுதல் என்ற வார்த்தை அநேக இடங்களில் வேதத்தில் இருக்குது. அதை ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷனுக்கு அல்ல, சூழ்நிலைகளுக்கு அல்ல, எனக்கு பயப்படுங்கள் என்று அநேக முறை சொல்லுகிறார். இந்த பயம் ஏதோ மனுஷங்களுக்கு நம்ம பயப்படுற மாரி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அன்பினால் என்னுடைய தகப்பன் அவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவருக்கு பயப்பட வேண்டும். நிறைய வேதாகமத்தில் துவக்கத்திலிருந்து இந்த வசனத்தை போல அநேக வசனங்களை நம்ம பார்க்குறோம்ல. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், கர்த்தருக்கு பயப்படுகிறவன் இப்படியாக இருப்பான், அவனோட வழிகள் இப்படி இருக்கும், நிறைய விஷயங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், ஒரு மனுஷனுக்கு ஒரு பொக்கிஷம் சொல்லுவாங்கள்ல, அந்த பொக்கிஷம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது அவன் சேர்க்காத ஒரு சொத்து, யாரோ ஒருத்தவங்க சேர்த்து கொடுத்தது, எதிர்பாராமல் கிடைக்கிறது, விலையுயர்ந்தது, கஷ்டப்படாமல் கிடைக்கிறது. அப்படிப்பட்ட அந்த பொக்கிஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவன் எப்போ கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறானோ அவனுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அநேக பொக்கிஷங்களை அவன் பெற்றுக்கொள்கிறான். மேலே வசனம் சொல்கிறது, பூரண இரட்சிப்பும் ஞானமும் அறிவும் எப்பொழுதும் அவனுடைய கால்கள் என்ன பண்ணுமா, உறுதியாக இருக்குமா. ரட்சிப்பு, ஞானம், அறிவு, இது எல்லாவற்றையும் ஆண்டவர் அவனுக்கு பொக்கிஷமாக கொடுக்கிறார். பிரியமானவர்களே, நிறைய நேரங்களில் நம்ம அப்பா அம்மாவுக்கு பயப்படுறோம், அதிகாரிகளுக்கு பயப்படுறோம், டீச்சர்ஸ்க்கு பயப்படுறோம், நிறைய நேரத்தில் நம்ம போலீஸுக்கு, டாக்டருக்கு, அநேக நேரங்களில் கவர்மெண்ட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு, அதுக்கப்புறம் கடன்பட்டவர்களுக்கு முன்பதாக எதிர்காலங்கள், நிகழ்காலங்கள், வேலைகள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம செய்கிற தொழிலில் லாபம், இப்படி அநேக விஷயங்களை குறித்து நம்ம பயந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இதுக்கெல்லாம் பயப்படாதீங்க, எனக்கு மாத்திரம் பயப்படுங்க. எனக்கு நீங்கள் பயப்படும்பொழுது அநேக பொக்கிஷங்களை நான் உங்களுக்கு வச்சுருக்கிறேன். ரட்சிப்பு என்கிற பொக்கிஷம், ஞானம் என்கிற பொக்கிஷம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அறிவு என்கிற பொக்கிஷம், கிருபை என்கிற பொக்கிஷம், இப்படிப்பட்ட பொக்கிஷங்களை நான் உனக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நீங்கள் இன்னமும் சூழ்நிலைகளுக்காகவும் அநேக நிலைகளை கண்டு நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீங்களா? இன்றைக்கி ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி, ஆண்டவரே உமக்கு மாத்திரமே பயப்பட எங்களுக்கு கற்றுக் கொடுங்க என்று சொல்லி நம்மை நாமே தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரமபிதாவே, ஆண்டவரே, நாங்கள் தியானித்த வேத வசனத்தின் பிரகாரம் ஆண்டவரே, கர்த்தருக்கு பயப்படும் பயத்திலே அதன் பொக்கிஷம் இருக்குது சொன்னீங்க. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு பயப்படும் பொழுது எங்களுக்கு அந்த பயத்தில் ஆண்டவரே நிறைய பொக்கிஷங்கள், ஆசீர்வாதங்கள் வச்சுருக்கிறீங்க. ரட்சிப்பு என்கிற ஆசீர்வாதம், சமாதானம் என்கிற ஆசீர்வாதம், இன்னும் அநேக ஆசீர்வாதங்களை எங்களுக்காக நீர் வைத்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவைகளை பெற்றுக்கொள்ள தேவரீர் நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஆண்டவரே, எப்பொழுதும் உமக்கு பயப்படுகிற ஒரு பிள்ளைகளாய் எங்களை ஆண்டவரே வழி நடத்தும்படியா இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.